ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது மார்க்கெட்டிங் வியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது சர்வீசஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். இந்த சர்வீசஸையும் ப்ராடக்ட்ஸையும் நம்ம மார்க்கெட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் நீங்கள் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் அப்ரோச்சும் பண்ணலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ரோச்சும் பண்ணலாம், இல்லை இதனுடைய மிக்ஸாகவும் இருக்கலாம். இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், SEM, சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், SMO, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், SMM, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள். சரி, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா நீங்கள் இதிலே இருக்கு பாருங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சர்ச் என்ஜின்ஸ். சர்ச் என்ஜின்ஸ் என்றது கூகுளாக இருக்கலாம், யாஹுவாக இருக்கலாம், பிங்காக இருக்கலாம், டக்டக்கோவாக இருக்கலாம், யாண்டாக்ஸ் ரஷ்யன் சர்ச் என்ஜின், பெய்டு சைனீஸ் சர்ச் என்ஜின். ஓகே, ஜென்ரலாக நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து கூகுளை எடுத்துக்கலாம். இப்போ கூகுளில் நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய வெப் ப்ரொஃபைல், ஜென்ரலாக வந்து வெப்சைட்னே சொல்லிக்கலாம், உங்களுடைய வெப்சைட் அந்த யூசர் சர்ச் பண்ணுற கொரிக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு அந்த பேஜில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த பேஜ் வந்து சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, SERP. ஏதாவது ஒரு கொரி கீவேர்ட் போட்டு கூகுளில் தேடும்போது ஒரு 10 ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். இந்த சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜில் வெறும் ஆர்கானிக், அதாவது ஃப்ரீ ரிசல்ட்ஸ் மட்டும் வரும்னு சொல்ல முடியாதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இருக்கும். அது 1 ஆட், 2 ஆட், 3 ஆட், 4 ஆட் வரைக்கும் கூட இருக்குங்க. இந்த ஆட்ஸ் செக்ஷன் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். ஓகேங்களா, இந்த SEOன்றது இட்ஸ் அ ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை கூகுளுக்கோ எந்த வித தேர்ட் பார்ட்டிக்கோ நம்ம வந்து பே பண்ணாமல், ஓகேங்களா, நீங்கள் வந்து மேனுவலாக ஒருத்தரை வச்சு அவருக்கு பே பண்ணுறது இதில் கணக்கு வராது. இது வந்து கூகுளுக்கு நீங்கள் பே பண்ணாமல், இல்லை நீங்கள் எந்த சர்ச் என்ஜினில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அந்த சர்ச் என்ஜினுக்கு பே பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ கூகுளில் போயிட்டு ஏதோ ஒரு சர்வீசஸ் டைப் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வருது சர்ச் என்ஜினில். அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறேன், ரிசல்ட்ஸ் வருது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா SEO பேஸ் பண்ணி தான் வருது. அதெல்லாம் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைஸ்டு பேஜஸ், அதனால தான் வருது. அது நேச்சுரலாக அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து அதுக்கு உங்கள் பெரிய எஃபர்ட் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அப்படி என்ன எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதில் 2 கீ திங்ஸ் இருக்குது SEOவில். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன்ன்றது உங்களுடைய வெப்சைட்டில், உங்களுடைய பேஜஸ், வெப் பேஜஸில் நீங்கள் SEO ஃப்ரெண்ட்லியாக ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னும் போது அந்த பேஜை விட்டுட்டு வெளியில் லிங்க் பில்டிங் பண்ணுறது. இதுதான் வந்து ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன்ன்றது. மெயினாக இந்த ஆன் பேஜில் ப்ராப்பர் டைட்டில் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா, ப்ராப்பர் ஹெட்டிங் யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் கான்டென்ட் யூனிக்காகவும் ஒரிஜினலாகவும் இருக்கிறது நல்லது. ஒரிஜினல் கண்டென்ட் இஸ் ரெக்கமெண்டட், ஓகேங்களா. டீட்டெயில்டு கான்டென்ட், ஓகே, அந்த கான்டென்ட்டில் வந்து ரொம்ப இன்டராக்டிவாகவும் கம்பல்லிங் கான்டென்ட்டாகவும், ஓகே, டீட்டெயில்டாகவும் இருக்கிறது நல்லது. இமேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுடைய ஃபைல் நேம் வந்து அந்த இமேஜை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கேட் இமேஜ் போடுறீங்க அப்படின்னா cat.jpg அந்த மாதிரி இருந்தால் நல்லது. அதர்வைஸ் ஆல் டேக் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டாக ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு இருக்குது. URL, ப்ராப்பர் URL, கீவேர்டு ஃப்ரெண்ட்லி, SEO ஃப்ரெண்ட்லி URL இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஆன் பேஜில் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதே மாதிரி ஆஃப் பேஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்லிங்ஸ், உங்கள் ரெஃபரிங் லிங்க்ஸ், அதாவது நிறைய வெப் பேஜஸ், உங்களுடைய இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் வெப்சைட், உங்களுடைய கான்டென்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் உங்களை ரெஃபர் பண்ணணும் த்ரூ லிங்க்ஸ். ஆங்கர் டெக்ஸ்ட் லிங்க்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டர், ஓகேங்களா. ஸோ
ஹை ப்ரொஃபைல் வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய பேக்லிங்க்ஸ் ரெஃபரல் லிங்க்ஸ் வர உங்களுடைய வெப்சைட்டுடைய குவாலிட்டி அதிகமாகும், அதிக பேஜ் ரேங்க் பாஸ் ஆகும். ஓகே, இந்த ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷனுடைய கம்பைன்டு ஒரு எஃபர்ட் தான் வந்து எஸ்இஓ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வெப்மாஸ்டர் டூலாக இருக்கலாம், இல்லை அனலிட்டிக்ஸ் டூலாக இருக்கலாம். இந்த கூகுள் வெப்மாஸ்டர் ஆர் எனி சர்ச் என்ஜின் அதனுடைய வெப்மாஸ்டர் டூல், அதனுடைய சர்ச் கன்சோல்னு கூட சொல்லுவாங்க. அது ப்ளஸ் அனலிட்டிக்ஸ் டூல் வந்து உங்களுடைய வெப்சைட்டுடைய பர்ஃபார்மன்ஸை, உங்கள் வெப்சைட்டை பற்றியான பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்தராக ஆப்டிமைஸ் பண்ணும்போது நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஓஸ் பார்த்திங்கன்னா சில அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது மார்க்கெட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கீவேர்ட் அனாலிசிஸ், காம்படிட்டர் அனாலிசிஸ், ஓகே, வெப்சைட் அனாலிசிஸ், ஸோ பேக்லிங்க் அனாலிசிஸ், கேப் அனாலிசிஸ், கான்டென்ட் கேப் அனாலிசிஸ், கீவேர்ட் கேப் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய அனாலிசிஸ் ஒர்க்ஸும் வந்து இந்த எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் இந்த ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் இந்த எஸ்சிஓ பண்ணுறதுனால? 5வது பேஜில் இருக்கிற உங்கள் வெப்சைட் அதே சர்வீஸை ஒரு கீவேர்டை போடும்போது ஃபஸ்ட்டு பேஜுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இதுதான் வந்து எஸ்சிஓன்னு சொல்கிறோம். எஸ்சிஎம் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் என்றது அது எஸ்சிஓ கவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு தீபாவளி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கேன், எனக்கு இதை ஆப்டிமைஸ் பண்ணி இதை மேலே கொண்டு வரதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் என்னால் வெயிட் பண்ண முடியல. நான் மணி வச்சுருக்கேன், எனக்கு ரிட்டர்ன் வந்தால் போதும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் போகணும், ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் என்ஜின்ஸ் மாதிரியான போர்ட்டல்ஸ்க்கு பே பண்ணி, டெய்லி பட்ஜெட்டாவோ மந்த்லி பட்ஜெட்டாவோ பே பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஆடாக சர்ச் என்ஜினில் மேலே கொண்டு வராங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சர்ச் என்ஜினில் ஏதாவது தேடும்போது பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஆடு வரும், செகண்ட் ஆடு வரும், 3வது ஆடு, 4வது ஆடு. அதை தாண்டி போகிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ரிசல்ட்ஸ், ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, இந்த ஆடில் நிறைய பேர் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணுவாங்க, அது ஆட் ஆனாலாம் பார்க்க மாட்டாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்ச் என்ஜின்ஸ்க்கு மணியை பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வெப்சைட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டாக டாப்பில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. யார் அதிகமாக பே பண்ணுறாங்களோ அவங்கள தூக்கின்னு போய் மேலே நிறுத்துறாங்க. இதை தவிர சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஆடை வந்து டாப்பில் கொண்டு வரதுக்கு, அதுக்கு பேர் ஆட் ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும், உங்களுடைய ஆடு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் டாப்பில் வரும். நீங்கள் பெட்டராக ஆக்ஷனும் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு மெயினான விஷயம்.